ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஜாய்ஃபுல் எஸ்எஸ்ஆர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம டேஸ்டியான கருவாட்டு சம்பல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்பொழுதும் வந்து பாப்பா தான் இன்ட்ரோ கொடுக்கும். அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம் நடக்கிறதுனால வந்து கொடுக்க முடியல, அதனால தான் நானே இன்ட்ரோ கொடுக்குறேன். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வஞ்சர கருவாடை தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவாடை வந்து நம்ம வந்து நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வந்து அந்த மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிடணும். ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் வந்து உங்களுக்கு அதில் உள்ள அந்த உப்பும் உங்களுக்கு குறையும், கருவாடு வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து ஒரு 10-11 வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் ஒரு 7 பூண்டு பல், 2 பத்தை தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சோம்பு வந்து 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கணும். தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாமே நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கிடலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். இது இந்த சம்பலுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா ஃப்ளேவருக்கு சின்ன வெங்காயம் அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பூண்டும் போட்டுக்கிறேன். ஒரு 7 பூண்டு போட்டுக்கிறேன். தேங்காய் எதுக்கு போடுறோம்னா வந்து ஒரு நல்லா ஒரு திக்காகவும் நல்லாயிருக்கும் இந்த சம்பல். அதுதான் நான் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் வந்து அதிகமாக போட்டுடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் தேங்காய் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து இந்த கருவாடு வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஊறி வந்திருக்குது. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சங்காட்டியும் நல்லா இந்த மாதிரி முள் இல்லாத கருவாடாக, துண்டு கருவாடாக இருந்தால் தான் தேவலாம் சம்பலுக்கு. அப்போ தான் வந்து இந்த முள் கரையாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம இருத்தி எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம கடாயில் வந்து ப்ளெயினாக தான் நம்ம வறுக்க போகிறோம், மசாலா எந்த மசாலாவும் போடாமல். இப்போ வந்து நான் கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு வந்து கருவாடை வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வந்து எண்ணெய் ஊற்றிடக்கூடாது, இல்லைன்னா டீப் ஃப்ரை ஆகிடும். கருவாடு முறுமுறுன்னு ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு சாஃப்டாக வரணும்னா எண்ணெய் வந்து கம்மியாக தான் நம்ம வந்து ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக உடையாமல் நல்லா மொறுமொறுன்னு ஆகாமல் இருக்கும் கருவாடு. இப்போ கருவாடை வந்து நம்ம போட்டுக்குவோம். இந்த கருவாடு வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோன்னா போதும், வேகிற அளவுக்கு. இது ஒன்று ஒன்றா போட்டாச்சு. அடுப்பை வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும். இப்போ அது வெந்துகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம பூண்டு, வெங்காயம், சோம்பு, தேங்காய் எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு குறன்னு அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து தக்காளியை மட்டும் நம்ம வந்து பல்ஸில் அரைச்சி வச்சுக்குவோம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ இதை வந்து வதக்கிட்டுலாம் அரைக்கக்கூடாது, நம்ம டேரெக்டாக அப்படியே பச்சையாக தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த மசாலா வரணும். இப்போ இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதுதான் இந்த மசாலாவோட ஃப்ளேவர், நல்லா டேஸ்டியாக இருக்கும். சோம்பெல்லாம் நம்ம அரைச்சி போடுறது தான். அப்புறம் நம்ம எண்ணெயில் நல்லா அந்த மசாலா வந்து நம்ம வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் நம்மளுக்கு போயிடும். இப்போ கருவாடு பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெந்திருக்குது. இந்த அளவுக்கு எந்த மசாலாவுமே போடாமல் தான் நம்ம ப்ளைனாக தான் வறுத்து எடுத்துக்கணும். இந்த சம்பலுக்கு மெயின் வந்து நம்ம துண்டு கருவாடில் போட்டு வச்சா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் முள் கருவாடாக இருந்தால் உங்களுக்கு முள் கரைஞ்சிச்சின்னா அந்த திக்காக இருக்கிற அந்த சம்பலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து முள் இருக்கிறது தெரியாது. இப்போ வந்து குழம்பு மாதிரியும் இல்லை, இது வந்து சம்பல்னால் உங்களுக்கு திக்காக தான் நம்ம வைக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. அந்த வறுத்த எடுத்த எண்ணெயிலே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இப்போ இந்த மசாலா ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். குழம்பு மசாலா தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு வந்து கருவாட்டில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மசாலாவுக்காண்டி வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கிடணும்.
நிறைய போட்டுறக்கூடாது, இல்லைன்னா உப்பு கறிக்கும். கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நம்ம சம்பல் வந்து நல்லாவே கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் மிதக்க வரணும், எண்ணெய் திரிஞ்சு வரணும். கொஞ்சம் அந்த அளவுக்கு ட்ரையாக வந்துருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அவ்வளோதான் மக்களே. நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுவிடுவோம், இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நம்ம கொஞ்சம் கொதிச்சு வரும்போது போட்டால். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த கருவாட்டை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். நல்லா அந்த வறுத்த கருவாடை போட்டுக்கிடலாம். லைட்டாக உடஞ்சிராமல் பார்த்து இப்படி பொறுமையாக எடுத்து விடணும். அவ்வளோதான் மக்களே. பாருங்கள், இப்போ இந்த எண்ணெய் திரிஞ்சு நல்லா வந்துருச்சு. நம்ம சம்பல் ரெடி ஆகிடுச்சு. கருவாடு உடையாமல் நம்ம இப்படி பொறுமையாக அப்படி நம்ம நிதானமாக எடுக்கணும். அவ்வளோதான். இந்த சம்பல் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த கருவாட்டு சம்பளுக்கு ஒரு முட்டை ஆம்லெட் அந்த மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாதிரி துண்டு கருவாடாக இருந்தால் தான் நல்லா உங்களுக்கு, அவ்வளோதான் முள் இல்லாத கருவாடாக இருந்தால் இந்த சம்பளுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் மக்களே.